நம்ம ஊர் அமைச்சர் அனில் வந்துருச்சு என்று மின்சாரத்தில் புதுக்கதை விடுகின்றார். மேலும் ரூபாய் 12,110 கோடியை பயிர்க்கடனாக கொடுத்திருந்தோம் அதிமுக ஆட்சியில். ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியில் என்ன நிலைமை என்று பார்க்க வேண்டும். 51 நிபந்தனைகளை விதித்துள்ளார்கள். கரூர் அருகே முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிரடி குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உப்பிடமங்கலம் அருகே உள்ள பால்வார்பட்டி, ஜெகதாபி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுகவின் சார்பில் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் 8வது வார்டு பதவிக்கு போட்டியிடும் தானேஸ் என்ற முத்துக்குமாருக்கு ஆதரவாக அதிமுக சின்னத்திற்கு கரூர் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது வழிநெடுகிலும் பட்டாசுகள் வெடித்தும் ஆரத்திகள் எடுத்தும் வேட்பாளருக்கும் மாவட்ட அதிமுக செயலாளருக்கும் உற்சாக வரவேற்பளித்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட அதிமுக செயலாளருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர், நமது அதிமுக ஆட்சியில் எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் 12,110 கோடியை பயிர்க்கடனாக தள்ளுபடி செய்துள்ளோம். ஆனால் தற்போது வந்துள்ள திமுக அரசானது நகைக்கடன் தள்ளுபடி விஷயத்தில் 51 நிபந்தனைகளை விதித்துள்ளது. இது எப்படி உள்ளது என்று நீங்களே எண்ணி பாருங்கள் என்றதோடு, தற்போதைய மின்சார கட்டணம் என்பது நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. காரணம், கடந்த நமது அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட 100 யூனிட் மின்சாரத்தினை கட் செய்துவிட்டு விண்ணை தொடும் அளவிற்கு மின் கட்டணம் உயர்ந்து வருகின்றது. அதே போலதான் மின் நிறுத்தம் அவ்வப்போது கட்டாகின்றது. காரணம், நம்ம ஊர் அமைச்சர் அனில் கதையை சொல்லி வருகிறார் என்றும், ஆகவே கடந்த 6 மாதங்களில் மக்கள் அனுபவித்து வரும் துன்பங்களை நினைத்து பார்த்து நமது மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மீண்டும் இடைத்தேர்தலில் மாவட்ட கவுன்சில் பதவிக்கு போட்டியிடுகிறார். அவரை நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அம்மாவுடைய அரசு 10 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தது. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 5.5 ஆண்டு காலம் இருந்து நம்மை விட்டு மறைந்து விட்டார். அதன் பிறகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். நல்லா தெரியும், அம்மா ஆட்சி காலத்தில் அத்தனை திட்டங்களையும் கொடுத்தோம். தேர்தல் வாக்குறுதி சொன்னதை எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அம்மா 1/2 பவுன் தாலிக்கு தங்கம் இருந்ததை 1 பவுன் தங்கம்னு சொன்னேன். முதலமைச்சர் ஆன உடனே முதல் கையெழுத்து போட்டாங்க. 20 கிலோ விலையில் அரிசிக்கு முதல் கையெழுத்து. அப்படி கையெழுத்து போட்டு ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய திட்டங்கள் தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியது. ஆனா இன்னைக்கு 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு மக்கள் மாற்றத்தை விரும்பி 3% வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற திமுக அரசு, இன்றைய முதலமைச்சர் அவர்களும் அவருடைய மகனும் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தார்கள். வந்த உடனே நீட் தேர்வு ரத்து பண்றோம், கல்வி கடனை ரத்து பண்றோம், இதெல்லாம் சொன்னாங்க. வீட்டுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்படும் என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனா கொடுத்துக்கிட்டு இருந்ததை இன்னைக்கு நிறுத்துறாங்க. அதுதான் உண்மை. திருமண உதவித்தொகையும் தாலிக்கு தங்கமும் இப்ப எப்படின்னா, கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணா கிடையாது, வச்சு வீடு இருந்தா கிடையாது, காடு தோட்டம் இருந்தா கிடையாது. அப்படின்னா நீ யார் வாங்க முடியுங்க, நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அதேதான் எல்லா இடத்துலயுமே முதியோர் உதவித்தொகையும் பையன் இருந்தா கிடையாதான், காடு தோட்டம் இருந்து கொஞ்சம் வசதி இருந்தா அவங்களுக்கு எல்லாம் கிடையாது. ஏன்னா அம்மா இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, பையன் இருந்தாலும் வயதானவர்களை கவனிப்பதற்கு ஆள் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கலாம் என்ற ஒரு உத்தரவை போட்ட முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்னைக்கு அதை நிறுத்துறாங்க. ஸ்கூட்டி கொடுத்தோம், அம்மா 25,000, அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு அதை நிறுத்திட்டாங்க. எதையும் சொன்னதை செய்யறது இல்லை. அதே போலதான் விவசாய கடன் வாங்குறதுக்கு தள்ளுபடி பண்றதுக்கு நம்ம பண்ணின 12,110 கோடி. இன்னைக்கு 51 கண்டிஷன் போட்டிருக்காங்க. 100க்கு 10 பேர் கூட வாங்க முடியாது சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது. கூட்டுறவு பேங்க்ல லோன் கொடுக்கறது இல்ல, 5 பவுன் நகைக்கு இன்னைக்கு கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் திமுக ஆட்சியினுடைய நிலைமை என்பதை நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். 4 மாசத்திலேயே மக்கள் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆட்சி நடக்குது. கரண்டுக்கு பில்லு எவ்வளவு வருதுன்னே தெரியறது இல்ல. வருதல்லமா, அதிகமான பில்லு தானே வருது. 100 யூனிட் மின்சாரத்தை நிறுத்திட்டாங்க. கரண்ட் அதிகமா வருது, கரண்ட் கட்டு அதிகமா இருக்குது. கேட்டா நம்ம ஊர் மந்திரி ஒருத்தர், அவர் அணில் வந்துருச்சு அதனாலதான் கரண்ட் கட் ஆகுதுங்கிறாரு. அதனால நீங்க எல்லாம் நல்லா சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இந்த ரோடு, இந்த இருக்கக்கூடிய ரோடு நம்ம ஆட்சியில போட்டு கொடுத்தோம். நான் ஒன்றிய செயலாளர் அந்த காலத்துல இந்த ஊருக்கு நிறைய தடவை வந்திருக்கிறேன். இந்த ரோடு ஒன்றிய செயலாளர் எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம போட்டு கொடுத்தோம். போன தடவை நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க, எல்லாம் பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி நாடக மேடை கட்டி கொடுத்துருக்கிறோம், பால்வாடி அங்கன்வாடி கட்டி கொடுத்துருக்கிறோம். குடிநீர் திட்டம் அம்மா இருக்கையிலேயே 4.5 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டு இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. 81 கோடி 40 லட்சம் ரூபாய் குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். அது எல்லா வீட்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 மாசத்துல வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு
காவேரி தண்ணி கட்டளையிலிருந்து வருது. திமுக இருந்து வருவாங்க, வந்து இப்ப இருக்கிற எம்எல்ஏ வந்து என்ன சொல்றாங்களா, 15 நாள்ல தண்ணி கொடுத்துருவோங்கிறாங்களா. என்னென்ன 10 நாள்ல ஓட்டு போட்டு அப்புறம் போயிடலாமல்ல இவங்க ஊருக்கு. அதுதான் நடக்கும். அதனால நல்லா சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இந்த தடவை தானேஷுக்கு போட்டு கவுன்சிலர் ஆக்குங்க. உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுப்பார். எல்லாமே நீ எம்எல்ஏ இல்லை நம்ம கிட்ட. அதனால நீங்க அந்த குறையை போக்குறதுக்கு மாவட்ட கவுன்சிலருக்கு ரெட்டலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் பாதம் அணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.